அப்புறம் இன்னொரு அற்புதத்தை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் ஆசைப்பட்றேன். இந்த பாபா இருக்காங்க இல்லையா? இந்த பாபா வந்து அவ்வளோ ஒரு மிராக்கிள் எனக்கு பண்ணியிருக்காங்க. என் பையன் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு நாள் நைட்டு அதுக்கு நாள் என்ன நடந்தது அப்படின்னா, காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு நான் பாபா ரூமில் தான் படுத்திருப்பேன். 5 மணிக்கு எந்திரிச்சு எப்போவுமே பாபாவை காலையில் எந்திரிச்சோடனே, "வணக்கம் பாபா, இன்னைக்கு பொழுது நல்லபடியாக இருக்கணும், எல்லாருக்கும் நல்லபடியாக, இந்த உலக மக்கள் அனைவரும் சுபிட்சமாக சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கணும் பாபா, எல்லா இல்லமும் பால் பொங்கினாலும் பொங்கணும் பாபா" அப்படின்னு பாபா கிட்ட கேட்டுட்டு தான் நான் எந்திரிக்கவே செய்வேன். அந்த மாதிரி நான் எந்திரிச்சு படுக்கையில் அப்படியே உட்காந்துட்டு பாபா பார்க்குறேன். பார்க்கும்போது இந்த பாபாவுடைய கழுத்து வந்து அப்படியே அசைஞ்சு முன்னாடி வந்தது. இந்த உட்கார்ந்துருக்குது அப்படியே இருக்குது, இந்த இடம் மட்டும் அப்படியே மூவ் ஆகி வருது. பாபாவுடைய வாயிலேருந்து அப்படியே புகையாக வருது, இந்த கழுத்து இப்படியே அசையுது. நான் வந்து பாபா பிடிக்கிறேன். "பாபா, ஏன் பாபா அப்படி அசைக்கிறீங்க? கழுத்து வலிக்கும் பாபா, கழுத்து வலிக்கும் பாபா" அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். பாபா ஏதோ சொல்கிறாங்க, என்னால் புரிஞ்சுக்க முடியல. வாயிலிருந்து நம்ம ஐஸு சாப்பிட்டா எப்படி புகையாக வரும், அந்த மாதிரி வந்தது. என்னன்னு தெரியல, எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் அந்த மாதிரி பாபா மூவ் ஆச்சு. அப்புறம் "பாபா, எல்லோரும் நல்லா இருக்கணும் பாபா" அப்படின்னு சொல்லிட்டு பாபாவுக்கு ஒரு ஆரத்தி எடுத்துகிட்டு என்னுடைய வேலைகளை நான் செய்ய ஆரம்பித்தேன். திங்கக்கிழமை அன்னைக்கு இந்த மாதிரி பாபாவுடைய கழுத்து அசைஞ்சுது. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதே காலையில் 5:30 மணிக்கு என் குழந்த, "அம்மா, எனக்கு கழுத்து வலிக்கு கழுத்து வலிக்கு" அப்படின்னு ரொம்ப கத்துனான். எந்திரிச்சா அவனால் பாத்ரூம் கூட போக முடியல. ரொம்ப துடிச்சிட்டான். "அம்மா, கழுத்தை திருப்ப கூட முடியலம்மா, வலிக்குமா வலிக்குமான்னு." அப்புறம் எந்திரிச்சு அவனை சேரில் உட்கார வச்சுட்டு எனக்கெல்லாம் ரொம்ப பயமாயிட்டு, "என்ன பாபா என்ன பாபான்னு" பாபா கிட்ட ப்ரேயர் பண்ணி அந்த விபூதி போட்டு கொடுக்குறேன், கழுத்தில் விபூதி பூசுகிறேன். ஆனாலும் வலிக்கு வலிக்குன்னு பிள்ளை சொல்லிக்கிட்டே இருந்தான். அப்புறம் அவங்க அப்பா ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போய் பார்த்தோம். ஒன்றுமே இல்லை, சரியாயிரும், தூக்கத்தில் ஏதோ திரும்பி படுத்திருப்பான் போல இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவன் அன்றைக்கி திரும்பியே படுக்கல, நல்லா தான் படுத்திருந்தான். நான் அடிக்கடி பார்த்தேன். அப்போ இந்த மாதிரி இருக்கே, என்ன பண்ணலாம் அப்படின்னு இது பண்ணோம். ஒருத்தங்க வந்து எனக்கு கால் பண்ணாங்க, ஒரு அம்மா. அப்போ அவங்க சொன்னாங்க, "ஏன் சாய் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகலையா?" அப்படின்னு கேட்டாங்க. "இல்லை, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைம்மா, இந்த மாதிரி கழுத்து வலிக்குன்னு சொல்கிறான்னு." ஏன்னா அவங்கக்கிட்ட நான் பாபாவுடைய மிராக்கிளை நான் சொல்லியிருக்கேன், அந்த அம்மா கிட்ட பகிர்ந்திருக்கேன். அப்போ அவங்க சொன்னாங்க, "நேத்திக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க? இந்த பாபா கழுத்தை திருப்பினாரு, கழுத்து வலிக்கும் பாபா, திருப்பாதீங்க பாப்பா, கழுத்து வலிக்கும் கழுத்து வலிக்கும் நீங்கள் சொன்னீங்களா? உங்கள் பையன் யார்? சாயே உங்களுக்கு பிள்ளையா பிறந்திருக்காரு, அப்போ அது அவனுக்கு வலிக்காதா? நீங்கள் ஏன் ஆஸ்பத்திரிக்கு போனீங்க? எல்லாருக்கும் சொல்கிறீங்க, நீங்கள் எப்படி ஆஸ்பத்திரிக்கு போனீங்க? அவருடைய விபூதி எடுத்து பூசுங்க, சரியாயிரும்னு." அதேமாரி பாபாவுடைய விபூதி எடுத்து என் பிள்ளை கழுத்தில் பூசினேன். 1 செகண்டில் வலி மறந்துட்டு நல்லாயிட்டான். கழுத்து அங்கங்கே திருப்பினான். சத்தியமாக சொல்கிறேன், சாய் இருக்கார், நம்மளோட இருக்கார், நம்புங்க. பாபா உயிர் ஓட்டமாக இருக்கார், என்கிட்ட பேசுகிறாரு. என் பாபா என்கிட்ட பேசுவார், நான் என்ன கேட்டாலும். ஆனால் உண்மை சத்தியம் இருக்கணும். யாருக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது, யாரோடைய வாழ்க்கையிலும் நம்ம விளையாடக்கூடாது. நம்மளால் முடிஞ்ச நல்லதை அவங்களுக்கு செய்யணும். பாபா என்கிட்ட அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை அதுதான், எல்லா மக்களுக்கும் நீ நல்லதை செய்யணும், மனசால் கூட துரோகம் நினைக்கக்கூடாது, அவங்க நல்லா வாழணும்னு நீ ப்ரேயர் பண்ணணும்னு பாபா கேட்டாங்க. அவருடைய ஆசைப்படி பாபா சொன்ன வார்த்தையை இம்மி கூட பிசகாமல் நான் பாபாவுடைய வேண்டுதலை, பக்தர்களுடைய வேண்டுதலை பாபா கிட்ட சொல்லி ப்ரேயர் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு அற்புதம் நடந்திருக்கு. நல்லா இருப்போம். அனைவரும் சுபிட்சமாக சந்தோஷமாக ஆனந்தமாக ஆரோக்கியமாக பரிபூரணமாக இருப்போம். பாபா நம்ம கூட இருக்காங்க. இந்த உலகம் முழுவதும் மக்கள் முழுவதும் எல்லாரும் நல்லபடியாக சுபிட்சமாக சந்தோஷமாக இருப்போம். பாபாவை நம்புங்க. பாபா கிட்ட உங்களுடைய தேவைகளை கேளுங்க. நிச்சயமாக நம்ம சாய் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வார். ஏன்னா கருணை வடிவம் உள்ளவர், தாய்க்கெல்லாம் மேலான ஒரு தெய்வம். நிச்சயமாக சாய் நமக்கு என்ன தேவையோ அது பாபா பூர்த்தி செய்வாங்க. உங்கள் அனைவருக்காகவும் நான் பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நிச்சயமாக